தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே சிவனந்தபுரம் விளக்கு பகுதியில் சாலை நடுவே போலீசார் வைத்திருந்த பேரிகேடு இடையில் வேகத்தை குறைக்காமல் வந்த கண்டெய்னர் லாரி நிலைத்தடுமாறு கவிழ்ந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகியிருக்கின்றன. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ரங்கசாமி. வணக்கம் ரங்கசாமி, உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். திருநெல்வேலி மாவட்டம் கங்கைகுண்டான் பகுதியைச் சேர்ந்தவர் உச்சி மாக்காளி. இவர் கண்டெய்னர் லாரி ஓட்டுநராக இருக்கிறார். இன்று தூத்துக்குடியிலிருந்து மதுரை நோக்கி தனது கண்டெய்னர் லாரியை ஓட்டி சென்று கொண்டிருந்த பொழுது கோவில்பட்டி எல்லையான சிவானந்தபுரம் அமைந்துள்ள போலீஸ் சோதனை சாவடியை கடக்க முயன்ற பொழுது லாரி தனது கட்டுப்பாட்டை இழந்து சாலை நடுவே உள்ள தடுப்பு சுவரின் மீது மோதி சாலையில் தலைக்குப்புற கவிழ்ந்தது. இந்த விபத்தில் அந்த வழியாக வந்த 2 கார்கள் மீது மோதி கார்கள் அப்பளம் போல் நொறுங்கின. சம்பவம் அறிந்து சாத்தூர் போலீசார் உடனடியாக காயமடைந்தவர்களை மீட்டு கோவில்பட்டி அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். விபத்து தொடர்பாக சாத்தூர் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றார்கள். மேலும் சாலையின் நடுவே கவிழ்ந்து கிடந்துள்ள லாரியை அகற்றும் பணியில் போக்குவரத்து போலீசார் மற்றும் நெடுஞ்சாலைத்துறையினர் ஈடுபட்டனர். மேலும் விபத்து அப்பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. மேலும் போக்குவரத்து பாதிப்பு ஏற்படாமல் இருக்க மாற்று வழியாக வாகனங்களை செல்ல போலீசார் அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த கண்டெய்னர் லாரி அதிக வேகத்தின் காரணமாக மோதியது தெரிய வந்தது. மேலும் இது குறித்து சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. நன்றி ரங்கசாமி, உங்கள் தகவல்களுக்கு.